உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக மொபைல் பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். மொபைல் பார்க்க மாட்டேன். என்னால் ட்ரிங்க்ஸும் ஸ்மோக்கிங் பண்ணாமல் இருக்க முடியும். நான் நிப்பாட்டினா தான். நான் உடம்பை குறைக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். அதனால் நான் வந்து எல்லா டயட்டையும் நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு மனசை கண்ட்ரோல் பண்ணுறவங்க எத்தனை பேர்? இதில் மட்டும் இல்லை, எல்லா விஷயங்கள்லையுமே என்னால் ஒரு சுய கட்டுப்பாடு உண்டு, எனக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு உண்டு, நான் நினச்சேன்னா அதை பண்ணிடுவேன், சுய கட்டுப்பாடோடு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி தான். அதுதான் இங்கே பிரச்சனையே. நிறைய பேர்ட்டு அந்த சுய கட்டுப்பாடுங்கிறது போயிடுச்சு. செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் மனம் போன போக்கில் போய்கிட்டே இருக்காங்க. எங்கிட்ட போகிறாங்கன்னே தெரில. எல்லாத்துலேயும் மனம் போன போக்கிலே போயிட்டுருக்காங்க. அதில் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், நமக்குன்னு ஒரு லிமிட் அப்படிங்கிறத உணரவே மாட்டேங்கிறாங்க. அதான் பிரச்சனை. அதை வந்து அவங்க ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க. நான் தான் உலகத்தில் மிகப்பெரிய ஆள், எனக்கு தெரியாதே இல்லைங்கிறத ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க. அது ரொம்ப தவறு. மனசை வந்து கட்டுப்படுத்தணும், நமக்குள்ளே ஒரு லிமிட்டேஷன் தெரிஞ்சுக்கிட்டு கட்டுப்படுத்துகிற ஒருத்தர் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சிறந்த மனிதனாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவன் எதையுமே கட்டுப்படுத்துகிறான், தன்னைத்தானே கட்டுப்படுத்துகிறான். அப்படிங்கிறப்ப அது ஒரு பெரிய விஷயம் தானே. தன்னைத்தானே கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னா அவன் சிறந்த மனிதனும் இல்லை, அவன் வந்து கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் நேருக்கு ஒன்றும் இல்லை. ஒருத்தன் கெட்டு போயிட்டான் அப்படிங்கிறத நம்ம அவனை சுற்றி நடக்கிற விஷயங்களை பாருங்கள், அவனை அனலைஸ் பண்ணி பாருங்கள். அவன்கிட்ட எந்த வித செல்ஃப் கண்ட்ரோலும் இருக்காது, ஒழுக்கமும் இருக்காது. அவனை தான் நம்ம கெட்டு போயிட்டான்னு நம்ம சொல்கிறோம்.